Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் லட்டு ரெசிபீஸ் தான். இந்த லட்டு ரெசிபீஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஸ்வீட் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்களை அட்வான்ஸா தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 1 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் வந்து ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். இதில் வந்து ஏலக்காவையும் சுகரையும் நல்லா பவுடர் பண்ணி நான் 1/2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். அப்புறம் வந்து பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், அதாவது 1 சிட்டிகை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பூந்தி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஜல்லி கரண்டியில் தான் ஊற்ற போகிறேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஜல்லி கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கரண்டி மாவு விட்டுக்கலாம். இந்த மாதிரி 1 கரண்டி ஊற்றிட்டு கரண்டியை வந்து லேசாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. பூந்தி ஊற்றின உடனே ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பூந்தி வந்து மொறுமொறுப்பாயிரும், லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வராது. இதை வந்து பொரிச்சு எடுக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு, நான் எடுத்துடுறேன். இதே மாதிரியே மீதி இருக்க மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பூந்தி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போ எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பூந்தி வந்து நல்லா வந்திருக்கு. பூந்தி வந்து இதே மாதிரியே உதிரி உதிரியாக நல்லா முத்து முத்தாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் சீனி பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா பாகு ரெடி பண்ணிடலாம். சீனி பாகு வந்து ஃபஸ்ட்டு கம்பி பதம் வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. சீனி பாகு வந்து அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நாம் பூந்தியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பூந்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா 2வது ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறினா தான் நமக்கு கரெக்டாக வரும். ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது, கொல கொலன்னு ஆயிரும். இதிலேருந்து ஒரு 2 கரண்டி பூந்தி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவையில்லை, மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இதை இப்போ அரைச்சாச்சு. ஏற்கனவே உள்ள பூந்தியில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து உருண்டை பிடிக்கும் போது கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக சூடு இருக்கணும். ஓகே, இதை இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து லட்டு பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டும் போது நல்லா அழுத்தி உருட்டுங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். லட்டு செய்கிறதுக்கு கஷ்டமானது எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நான் எல்லா லட்டையும் செஞ்சு எடுத்துக்கிடுறேன். இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வேர்க்கடலை லட்டு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வேர்க்கடலை லட்டு வந்து எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்ட பிறகு இதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த தோல்லாம் நீக்கின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியில் கட்டி கட்டியாக இருக்கும், கட்டி இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரோடு சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு தேவையில்லை. இது அரைக்கும் போதே என்ன பிசுபிசுப்போ அதில் இருக்கும், கடலையில் உள்ளது, அந்த பிசுபிசுப்பு தன்மையே போதும். இதில் வந்து 1 டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நிறைய சேர்க்கணுன்னு தேவையில்லை. நெய் சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை லட்டு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் எப்போவுமே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான லட்டும் கூட. இப்போ வந்து மீதி உள்ள மாவையும் லட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த லட்டை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த லட்டு வந்து 1 வாரம் வரைக்கும் கெடவே செய்யாது. நெக்ஸ்ட்டு வந்து ரவா லட்டு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ரவா லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நெய்யில் முந்திரி, திராட்சை இந்த ரெண்டையும் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். எந்த கப்புக்கு ரவை எடுத்துருக்கோமோ அதே கப் அளவுக்கு தண்ணி, சுகர் இந்த ரெண்டும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிடலாம். ரவை வந்து 1 கப் எடுத்துருந்தோம், அதே கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிடலாம். இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட் கம்மியாக வேணுன்னா 3/4 கப் கூட சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பவுடரையும் சீனியவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி திரித்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பாகு வந்து நல்லா கொதித்து ஃபஸ்ட்டு கம்பிப்பாக தான் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாகு வந்து அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கம்பிப்பாக தான் வரணும், அதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை இதோடு சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா இறுகிடும். ஓகே, நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து கீழே வச்சு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கும் போது லேசான சூடு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரவை வந்து ரொம்ப ஆற விட்டுட்டோன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வராது. அதனால் லேசாக சூடு இருக்கும் போதே நம்ம லட்டு செஞ்சு எடுத்துக்கிடணும். ஓகே, இந்த மாதிரி நல்லா லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கும் கம்மியான டைம் தான் எடுக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதையும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டேட்ஸில் எப்படி லட்டு செய்யலாங்கிறது பார்க்கலாம். டேட்ஸ் லட்டு செய்கிறதுக்கு 1 கப் டேட்ஸ் எடுத்துக்கிடணும். டேட்ஸில் வந்து சீடு இருந்துச்சுன்னா சீடை நீக்கிடுங்க. இதில் வந்து கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, முந்திரி 3 எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இதை இப்போ அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேரிச்சம்பழத்தையும் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இது வந்து ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவையில்லை, கொரகொரப்பாக இருந்தாலே போதும். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒன்றும் பாதியமாக இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து டேட்ஸை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம்.
இதை வந்து லேசாக ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, லேசாக வதக்கினா போதும். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும். இது கூடவே நம்ம திரிச்சு வச்சுருந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்தால் போதும். இதில் வேறு எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு மீடியம் சூட்டில் இருக்கும் போதே உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பசி நல்லா எடுக்கும், உடம்பு வந்து வெயிட் போடும். இது வந்து 1 வாரம் இருந்தாலும் கெடவே செய்யாது. இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த தீபாவளிக்கு இதில் உங்களுக்கு எந்த லட்டு பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு அசத்துங்க. இந்த டிஷ்ஷை பற்றின ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் உங்களை வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.